பசிக்குதுமா, சீக்கிரமா கொண்டு வாங்கம்மா. இருடா, எதுக்கு அவசரப்படுற? பசிக்கும் போது அவசரப்படாம என்ன செய்ய முடியும்? இந்தா சாப்பிடு. இன்னைக்கும் இட்லியா? இந்த இட்லி கூட இல்லாம எவ்வளவு பேரு கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? உணவோட அருமை உனக்கே எங்க தெரிய போகுது? நீ கேட்ட உடனே எல்லாம் கிடைக்குதுல்ல, அதான் நீ இப்படி இருக்க. மா, சாரிம்மா. மா, சாரிம்மா. நான் இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேம்மா. அம்மாவும் அப்பாவும் ஆரம்பத்துல எப்படி இருந்தோன்னு தெரியுமா? இப்ப இருக்கிற நிலைமையில அப்படி இல்லப்பா. அவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில. உனக்கு அந்த கஷ்டம் ஒண்ணுமே தெரியாம வளர்ந்ததால நீ இப்படி பேசுற. எனக்கு இன்னைக்கும் அப்படியே ஞாபகம் இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு யோசிக்கிறீங்களா? அப்படி நினைச்சிருந்தா நான் உன்னை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேம்மா. என்னால உங்களுக்கு கஷ்டம் தானே. என்ன மாதிரி நீங்களும் தனியா நிக்கிறீங்களே. தனியா எங்கம்மா நான் இருக்கேன்? துணையாதான் நீ எனக்கு இருக்கல்ல, அது போதாதா? கல்யாணமான ஒரு வாரத்துல வேலை போயிடுச்சு. அதான் என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. கவலைப்படாதீங்க. எப்படிமா கவலைப்படாம இருக்க முடியும்? திருமணத்துக்கு முன்னாடினா பரவாயில்ல, இப்ப நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? என்னங்க பாக்குறீங்க? தினமும் துவையிலும் ரசமும் வைக்கிறேன்னு பாக்குறீங்களா? நான் வாங்குற சம்பளத்துக்கு வேற என்ன வைக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வாங்கின காசு என்னாச்சுப்பா? சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன். எப்ப தருவ? அது அடுத்த மாசம் கொடுத்துறேன். வாங்கும் போது மட்டும் இழிச்சிட்டு வாங்கினல, இப்ப தர முடியாது உனக்கு? இன்னும் ஒரு மாசத்துல திருப்பி தந்துடுறேன். ஏப்பா இங்க என்ன பிரச்சனை? காசு வாங்கினாரு தரலண்ணே. எவ்வளவு ரூபா கொடுக்கணும்? 1000 ரூபாண்ணே. ஐயா இல்ல, நீ அது இருப்பா. இதா 1000 ரூபா இருக்கு. சரியா? சரிங்கண்ணே. ஏப்பா வா போலாம் வா. என்ன சுபி, உன் மேரேஜ் லைஃப் எப்படி போகுது? ஜெபஸ்டின் உன்னை எப்படி வச்சிருக்கிறாப்ல? அவங்க என்ன நல்லாதான் பாத்துக்கிறாங்கக்கா. ஆனா என்னால அவங்கதான் கஷ்டப்படுறாங்க. ஆமாக்கா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவங்க அம்மாவும் அக்காவும் இவர்கிட்ட பேசுறதே இல்ல. போதா குறைக்கு அவர் பார்த்துட்டு இருந்த வேலையும் போயிடுச்சு. மனசுக்கே சரியில்லைக்கா. எல்லாரும் இப்ப எங்களை அற்பமா பாக்குறாங்கக்கா. வீட்லயும் மன கஷ்டம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா.
சுபி, உன்னோட சூழ்நிலைமை எனக்கு நல்லா புரியுதுமா. உன்னோட லைஃப் மாற நீ இருக்கிற இந்த கடினமான சூழ்நிலைமையில இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. நானும் உன்ன மாதிரிதாம்மா 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாப்பாட்டுக்கு வழி இல்ல, பிள்ளைங்களுக்கு பால் வாங்கறதுக்கு கூட வழி இல்ல. வீட்ல அப்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த சூழ்நிலைமையில இருந்து நான் வெளியே வர்றதுக்கு இயேசுவை பிடிச்சுக்கிட்டேம்மா. எனக்கு சின்ன வயசுல இருந்து அவரை நல்லா தெரியும். அவரால மட்டும்தான் எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிறத நான் புரிஞ்சும் வச்சிருந்தேன். ம், சுபி, நீயும் இயேசுவை பிடிச்சுக்கம்மா. ம், உனக்கு தான் அவரை பத்தி நல்லா தெரியும்ல. ஆ, அவரால உன் வாழ்க்கைய மாத்த முடியும், உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நீ நல்லா ஜெபம் பண்ணு. கடன் பிரச்சனை மாறி நீ அநேகருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாருமா. என்ன யோசிக்கிற சுபி? கர்த்தர் செய்வாருங்கிற நம்பிக்கை உனக்கு இல்லையா? அப்படியெல்லாம் இல்லக்கா. இவ்ளோ நாள் இதை யோசிக்கலையேன்னு நினைச்சு பார்த்தேன். என்னம்மா எப்ப பார்த்தாலும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்க? ஜோதி அக்கா தான் சொன்னாங்க, ஜெபத்தால முடியாதது எதுவுமே இல்லைன்னு. ஜெபம் பண்ணோம்னா வீட்டோட சூழ்நிலை மாறும்னு சொன்னாங்க. அதான் நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. சுபி, சுபி, அக்கா வாங்கக்கா, உட்காருங்கக்கா. ஆ. என்ன சுபி, ஜான் என்ன சொல்லிட்டு இருக்கான்? சும்மா பேசிட்டு இருந்தோம்க்கா. இந்த வழியா வந்தம்மா, அதான் உன்னை சும்மா அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ம், இருங்கக்கா, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ம். என்ன ஆண்டி நீங்க? ஏன்பா? இப்பதான் எங்க அம்மா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆ? உங்களை கூட சொன்னாங்க ஆண்டி. என்னையவா? ஆமா ஆண்டி, ஜெபம் பண்ணா வாழ்க்கை மாறுங்கிறத நீங்க சொன்னீங்களாமே. அன்னைக்கு நடந்ததெல்லாம் எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்குப்பா. இன்னைக்குமா? ஆமா ஜான், இன்னைக்கும் தான். அதெல்லாம் மறக்க முடியுமா?